friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேங்கிள் வந்து இந்த மாதிரி செக்ட் மாடல்ல ஒரு பேங்கிள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Hi friends, இந்த செக்ட் பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒன் கட்ல கர்வ் பேங்கிள் வேணும். அடுத்து இந்த மூணு கலர்ல சில்க் த்ரெட். நீங்க ஏதாவது ஒரு மூணு கலர் நீங்க சூஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கலர்ஸ். அப்புறமா இந்த மாதிரி இப்படி லீஃப் ஷேப்ல கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், நம்ம வந்து சாரீக்கெல்லாம் ஒட்டுவோம்ல அந்த ஸ்டோன் தான் இது. ஒரு ஃப்ளவர் ஷேப்ல நம்ம பண்ணுவோம். அதில் சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு பீட், ஒரு பீட் அல்லது உங்கள்கிட்ட ஹாஃப் கட் பீட் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சென்டரில் ஃபெவிக்ரிலுக்கு ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறமா கட்டர். இனி பாருங்கள், நம்ம வந்து இந்த பேங்கிளுக்கு ரெண்டு டைப்பில் நம்ம சுற்றுவோம். செக்டு பேங்கிளில் ஒன்றுக்கு த்ரெட் வந்து இந்த சைடு இப்படி போகும், ஒன்றுக்கு த்ரெட் வந்து இந்த சைடு போகும். ஸோ ரெண்டு டைரக்ஷன்லேயும் நமக்கு த்ரெட்டு போகும். ஸோ இந்த டைரக்ஷனில் போகிறது வந்து ஆர்டினரியாக நம்ம ரேப் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் எடுக்கணும். இந்த சைடு போகிறதுக்கு மட்டும் நம்ம வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும், எத்தனை சென்டிமீட்டர்ஸில் எடுக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெஷரிங் டேப் எடுக்கலாம். நம்ம சென்டிமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து மெஷர் பண்ணலாம், அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ரொம்ப அப்சல்யூட் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு இல்லை. பாருங்கள், கொஞ்சம் நீளமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப இப்படி அப்சல்யூட் மெஷர்மெண்ட் எடுத்து இப்படி பண்ணினா பாதியில் நின்னாலும் நின்றோம், நம்ம சுற்றுறது பொறுத்து இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பாருங்கள் 21.3 அந்த அளவுக்கு வருது. அப்போ நம்ம வந்து 1 2 3 4 5 நம்ம வந்து பாருங்கள் ஒரு 30 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 30 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், 30னா இவ்வளோ தான் வரும் நமக்கு. ஸோ நம்ம 30 சென்டிமீட்டர்ஸ் நீளத்தில் நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். ஸோ த்ரெட்டை எடுத்து பாருங்கள் இந்த சைடில் இப்படி வைக்கணும். அதுக்கு பாருங்கள், நான் ஏற்கனவே ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த போர்டு வந்து இது வந்து தனியாக சும்மா ஒரு சின்ன போர்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இந்த போர்டு வந்து பாருங்கள் 16 இல்லை, கரெக்டாக ஒரு 15.8 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்தாலே 30க்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம சுற்றி தானே எடுப்போம், அப்போ நமக்கு 30 சென்டிமீட்டர்ஸ்க்கு கூடுதலாக வரும். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு போர்டு பண்ணி நம்ம இப்போ 30 சென்டிமீட்டர்ஸ் பார்த்தோம்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த த்ரெட்டை நம்ம எடுக்கணும். ஸோ லென்த் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், திருப்பி ஒருக்கா நான் சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம வந்து மெஷரிங் டேப்பை சென்டிமீட்டர்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும். இப்போ நமக்கு இங்கே வந்து 21.23 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 30 வரைக்கும் இப்படி எடுக்கலாம். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். ஸோ 30 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நம்ம வந்து இனி எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த த்ரெட் வந்து இப்படி சுற்ற அளவு பார்த்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம நீளமாக எடுக்கணும். அப்புறமா இனி எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும் அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த ஒன் கட் பேங்கிளுக்கு மெஷர்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல 2 சென்டிமீட்டர்ஸ். பாருங்கள், இப்படி பார்த்தாலும் இப்படி தான் பார்க்கணும் சென்டிமீட்டர்ஸ். ஸ்கேலுக்கு எப்பவும் உள்ளே வச்சு பேங்கிளுக்கு எப்பவும் உள்ளே வச்சு தான் மெஷர்மெண்ட் பார்க்கணும். இப்படி வெளியில் வச்சு பார்த்தா நமக்கு வந்து சில நேரங்களில் கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக தான் தெரியும், ஆனாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் மேடாக இருக்கனால உள்ளே வச்சு பார்த்தா நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஈஸியாக பாருங்கள் இப்படி டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 2 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நம்ம இனி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 2 சென்டிமீட்டர்ஸ்னால் 20 mm தானே, 20 mm தான், மில்லிமீட்டர் தான் 2 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து எத்தனை இது வைக்கிறோன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 இது வைக்க போகிறேன், செக் 3 கலர். அப்படின்னா நடுவில் வந்து இது நம்ம நடுவில் வந்து கோல்டு கலரும் பின்ன சைட்ஸில் வந்து எல்லோ கலரும் வைக்க போகிறேன். ஸோ அப்புறமா பார்டருக்கு வந்து நமக்கு பிளாக் தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படின்னா நமக்கு மொத்தம் 5 லேயர் வருது.
5 பாருங்க 1 2 3 4 5 இங்கே ரெண்டும் பிளாக் வரும், இங்கே வந்து எல்லோ வரும், இங்கே வந்து கோல்டு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 5 லேயர்ஸ் வரும் பாருங்க, 5 லேயர்ஸ் வரும். அப்போ 20 5 கொண்டு 25 நம்ம டிவைட் பண்ணால் 4 தானே, 4 mm ஒவ்வொன்றும் நமக்கு 4 mm வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள் ரேப்பிங் பண்ணுறோம்ல, நான் வந்து இதுக்குன்ட்டு ஒரு குட்டி போர்டு ஒன்று வச்சுருக்கேன், சாதா அட்டை தான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அட்டையில் தான் நான் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எழுதி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா 4 மில்லிமீட்டர் இந்த ஸ்கேலை கொண்டு இப்படி 4 மில்லிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நமக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வருதோ அத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம வந்து போட்டு நம்ம எடுக்கணும். இதுக்குள்ளே நமக்கு 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். 4 மில்லிமீட்டருக்குள்ளே நமக்கு வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். 20 ஸ்ட்ராண்ட்ஸ், இது எல்லாமே 20 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கு. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து அடுத்து நம்ம எத்தனை பேங்கிள் பண்ணாலும் நம்ம ரேப் பண்ணிடலாம். சில பேங்கிள் வந்து இப்போ இது வந்து நமக்கு 5 இது வருதுல்ல, சிலதில் வந்து 2 லேயர் செக்ட் இருக்கும், சிலதில் 3 இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த வீதியை கூட்டிக்கலாம். கூட்டிக்கலாம். இந்த 20 mm இருக்குல்ல, அதை வந்து நம்ம எத்தனை லேயர் பண்ணுறோமோ, இப்போ 2 லேயர்னால் 10 mm வரும். அந்த மாதிரி நம்ம அதை டிவைட் பண்ணி நம்ம வந்து இதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக ஆயிரும், கரெக்டாக இருக்கும், கட்டமும் கரெக்டாக நமக்கு வரும். இனி இவ்வளோ தான் இதுக்கு. அப்புறமா 20 ஸ்ட்ராண்ட்ஸ், எல்லா த்ரெட்டும் நம்ம 20 ஸ்ட்ராண்ட்ஸில் தான் எடுக்கணும். நம்ம வந்து பாருங்கள் இது வந்து இப்படி போகும், எல்லோ கோல்டு எல்லோ, அப்புறமா இங்கே பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வரதான் செய்யும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வர்றது வந்து பிளாக் மட்டும் தான் வரும். மேலேருந்து கீழே இப்படி வருது பார்த்தீங்களா, இது வந்து பிளாக் கலர் மட்டும் தான் வரும். எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கட்டம் நல்லா அழகாக கட்டங்கட்டமாக தெரியும். ஸோ நம்ம இனி பண்ணுவோம். நம்ம பண்ணச்சிலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம சென்டரில் உள்ள த்ரெட்டை நம்ம ஒட்டலாம். சென்டரில் வந்து நமக்கு கோல்டு தான் வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சென்டரில் கம் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே வச்சுருவோம். நல்லா இப்படி சென்டர் பார்த்து நம்ம ஒட்டிடணும். அங்கேயும் இங்கேயும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி இந்த சைடில் எல்லோ ஒட்டலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒட்டியிருக்கோமா. இனி இது வந்து கொஞ்சம் காயட்டும், அப்புறமா நம்ம பிளாக் கலர் வச்சு நம்ம ரேப் பண்ணலாம். ஸோ நான் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே இதில் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் தான். லென்த்து தான் இது வந்து 30 சென்டிமீட்டர்ஸும் அது வந்து 30 சென்டிமீட்டர்ஸ் போர்டில் நான் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். பாருங்கள் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் 30 சென்டிமீட்டர்ஸ் போர்டில் நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஆர்டினரியாக நம்ம ஒட்டுவோம்ல, அதே மாதிரி தான் ஒட்டணும். இந்த த்ரெட்டை பேங்கில் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு
பாருங்க இந்த மாதிரி. இனி இதெல்லாம் நல்லா காயட்டும். காஞ்சப்புறம் நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் இதில் மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி. இனி அடுத்தது நம்ம ரேப்பிங் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா அழகாக அப்படி வச்சுட்டு நல்லா அப்படி டைட்டாக அப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இனி ஆர்டினரியாக நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து பிளாக் வச்சு ரேப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம செக்காக பண்ணதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம மல்டி கலரும் பண்ணலாம். ஸோ மல்டி கலர் பேங்கிள் நான் உங்களுக்கு காட்டுக்கேன் லாஸ்ட்டில். இந்த பேங்கிள் வந்து நம்ம இப்படி வச்சு செய்யறதோட கொஞ்சம் இப்படி சரித்து வச்சுட்டு செய்தால் இந்த நூல்லாம் கொஞ்சம் இப்படியே கிடக்கும். இப்படி வச்சா அடிக்கடி இப்படி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி வச்சுட்டே நம்ம வந்து பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இனி கொஞ்சம் தூரம் நம்ம ரேப் பண்ணிட்டோமா, இன்னும் ஒருக்க கூட நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும் எப்பவும் போலே தான். இனி பாருங்கள் கீழே பாருங்கள் நான் வந்து இதை வந்து கட் பண்ணலை. ஏன் கட் பண்ணலைன்னா அப்போ நமக்கு வந்து இப்போ இதில் அப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நம்ம இருந்துட்டு ஒவ்வொரு நூலாக இப்படி எடுக்க முடியாதுல்ல, சேர தான் செய்யும் இந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கீழே இந்த இப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இப்படி பிரித்து இப்படி தனியாக கொண்டு போகலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டா. பாருங்கள் இது வந்து இப்படி எடுத்துட்டாலே நமக்கு இங்கே இப்படி சரியாயிரும் இந்த மாதிரி. அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டில். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா கரெக்டாக அப்படி சென்டரில் இப்படி வச்சுட்டு இனி பாருங்கள் இந்த எல்லோ கலரை நம்ம ஃபஸ்ட்டு மேலே எடுக்கணும். இந்த ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மேலே எடுத்துட்டு இந்த கோல்டு மட்டும் இப்படி கீழே இருக்கட்டும். கீழே அப்படி வச்சுட்டு நம்ம இனி ரேப்பிங் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒருக்கா அப்படி சுற்றினா போதும். அடுத்து இதை நம்ம கீழே ஆக்கிடணும். கீழே ஆக்கிட்டு அடுத்து நம்ம மேலே எடுக்கிறது வந்து இந்த கோல்டு அப்படி மேலே எடுத்துடணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நல்லா டைட்டாக நம்ம ரேப் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு கட்டும் ஷேப் வந்து மாறிடும். இனி பாருங்கள் நல்லா டைட்டாக அப்படி ரேப் பண்ணிவிட்டு இந்த கோல்டு கலர் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி மேலே ஆக்கிடலாம். மேலே ஆக்கிட்டு இந்த ரெண்டு எல்லோ த்ரெட்டையும் நல்லா அழகாக இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு இனி நம்ம ரேப்பிங் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் தான் அப்படி பண்ணணும். அப்போ தான் நமக்கு கட்டம் வந்து கரெக்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் அலைன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சி நம்ம ரேப் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வரும். எல்லா கட்டமும் ஒரே ஷேப்பில் நமக்கு வரும், சைஸில் வரும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்து இந்த எல்லோ கலரை மேலே ஆக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ரெண்டு சைட்லேயும் இந்த எல்லோ கலரை மேலே ஆக்கிடும். கோல்டு அப்படி கீழே வச்சுட்டு நம்ம ரேப் பண்ணிடும்.
பாருங்கள் இந்த மாதிரி. இனி எல்லாத்தையும் கொஞ்சம் இப்படி டைட்டாக அப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்து விடணும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இனி அடுத்து கோல்டு கலரை மேலாக்கணும். இந்த மாதிரி எல்லோ கோல்டும் மாற்றி மாற்றி வச்சு இப்படி பண்ணணும். பேங்கில் கொஞ்சம் இப்படி வச்சுடுங்க சரிச்சு. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டா வழுவி கீழே போகும். பாருங்கள் இந்த மாதிரி. இதுனா அழகாக அப்படி கிடக்குமா, ஃப்ளோ ஆகி இருக்குமா, நமக்கு ரேப் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிடுறோம். ரேப் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் டைட்டாக அப்படி எடுத்து விடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்து எல்லோ கலர். இந்த மாதிரி எல்லோ கலர். எல்லோ கலர் இப்படி மேலே எடுத்துட்டு திருப்பியும் இப்படி எடுத்து நல்லா டைட்டாக பண்ணணும். பாருங்கள் இங்கேயும் இழுக்கணும். அந்த பிளாக்கையும் கொஞ்சம் இழுக்கணும். இப்படி பண்ணிவிட்டு எல்லாம் இந்த 3 த்ரெட்டையும் கொஞ்சம் இப்படி இழுத்து விடணும். அப்போ தான் இது நல்லா அழகாக இப்படி வரும். இல்லைன்னா மேலே அங்கேயுமா அப்படி எளிமை நிற்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுடும். இனி பாருங்கள் இப்படி கோல்டு கலர் மேலே வச்சுட்டு எல்லோ கலர் இப்படி கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு திருப்பியும் நம்ம ரேப் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு கோல்டு கலரை கீழே வச்சிடணும். அப்புறமா இப்படி கொஞ்சம் இப்படி நல்லா அழகாக அப்படி அலைன் பண்ணிவிட்டு அடுத்து எல்லோ கலர். ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும் பேங்கிள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்முக்கெலாம் இப்போது எல்லாமே செக்டு தானே, எல்லா இடத்துக்கும் செக்டு தானே. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டால் யூனிஃபார்முக்கு மேட்சாக போட்டு விடலாம். அதில் யூனிஃபார்மில் இருக்க கலர்ஸ் எல்லாமே நல்லா நியூட்ரல் கலர்ஸ் தானே, ரொம்ப அழகாக இருக்கும் அது. இனி கோல்டை கீழே வச்சுட்டு எல்லோ மேலே எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து பிளாக். பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து டைட் பண்ணணும். அவ்வளோதான். இனி இதே மாதிரி நான் ஃபுல்லாக செய்துட்டு நான் உங்களுக்கு காட்டுக்கேன். பாருங்கள் இதில் வந்து எனக்கு பிளாக் த்ரெட் முடிஞ்சிட்டு இனி நம்ம இதை வந்து இங்கே ஒட்டிட்டு திருப்பி இங்கேருந்து நம்ம வேறு த்ரெட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்த 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம இனி இதிலேருந்து ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இனி பாருங்கள் அடுத்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் இதில் தானே முடித்தோம், இதிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக அதுக்கு மேலே வைக்காமல் பாருங்கள் கொஞ்சம் கீழே கொஞ்சம் அதுக்கு மேலே இந்த மாதிரி. அப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கரெக்டாக இருக்கும்.
இனி இது நல்லா காயட்டும். காஞ்ச அப்புறம் நம்ம ரேப் பண்ணலாம். இனி பாருங்கள், இது நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம ரேப் பண்ணலாம். இனி நம்ம yellow கலர், yellow கலரை மேலே ஆக்கிட்டு கோல்டு கலரை கீழே ஆக்கி நம்ம ரேப் பண்ணணும். பிறகு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அழகாக அப்படியே அலைன் பண்ணிவிட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி விட்டுடணும். பேங்கில் கொஞ்சம் அப்படி சரிச்சியே வச்சுடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. இனி கோல்டு கலரை மேலே எடுத்து விடணும். மேலே எடுத்துட்டு பிறகு இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணணும். நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். பிறகு இந்த மாதிரி இனி அடுத்து yellow கலர். இனி அடுத்து கோல்டு. அந்த மாதிரி நம்ம பாருங்க, இந்த மாதிரி கோல்டு. இந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக அப்படி பண்ணி விட்டுட்டு இனி அடுத்து கோல்டு கலரை மேலே எடுத்து வச்சுட்டு ரேப் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி ரேப் பண்ணிவிட்டு இனி அடுத்து கோல்டு. இதே மாதிரி இனி ஃபுல்லாக இனி நான் ரேப் பண்ணிவிட்டு காட்டுவேன். பாருங்கள், இவ்வளோ தூரம் செய்தாச்சு. இனி நமக்கு இவ்வளோ இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி ஒட்டிடலாம். ஏன்னா நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணதுக்கு தேவை இருக்குது. ஸோ அதனால் இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இனி நம்ம என்ன செய்யணும்னா ஒட்டதுக்கு முந்தி பாருங்கள் நல்லா நம்ம டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இதையும் கொஞ்சம் நம்ம இப்படி கொஞ்சம் இப்படி டைட்டாக அப்படி இழுத்துடணும். ஏன்னா அங்கே லூஸாக இங்கே இருந்துருந்துன்னா கொஞ்சம் இப்படி இழுத்தா சரியாக அப்படி வந்துடும். ஸோ நல்லா அழகாக அப்படி டைட்டாக இழுத்துட்டு இனி நம்ம இதில் கம் வச்சு ஃபுல்லாக அப்படி கம் வச்சிடலாம். இது வரைக்கும் போதும். இந்த பிளாக்குக்கு மேலே வேண்டாம். இப்படி நல்லா ஃபுல்லாக கம் வச்சுட்டு இனி நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஒட்டிடலாம். இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சப்புறம் நம்ம இதுக்கு மேலே நம்ம ரேப் பண்ணலாம். இதை நம்ம இனி லெவலாக வெட்டியும் விட்டுறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. ஸோ இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இனி இதுக்கு மேலே நம்ம ரேப்பிங் பண்ணலாம். இது வந்து இனி காஞ்சிருக்கு. இனி நம்ம இதுக்கு மேலே ரேப்பிங் பண்ணலாம். இனி இவ்வளோத்துக்கும் சின்னதாட்டு நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எடுக்கலாம்.
இந்த சைடில் வரும்போது நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். அப்போ தான் அது மேலே அப்படி தெரியாது. ஏன்னா உள்ளே நமக்கு த்ரெட்டு போயிருக்கலாம். நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு அப்படி நல்லா அழகாக சமமாக ஆயிரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டு நம்ம இதில் கம் வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக அந்த மாதிரி ரேப் பண்ணியாச்சு. இனி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம டிசைன் பண்ணலாம். இதில் என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி சென்டரில் நம்ம பீடு வைக்கலாம். பாருங்க பேங்கிள் வந்து நல்லா காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல சிம்பிளான ஒரு பேங்கிள். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இது வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி மல்டி கலர்லேயும் பண்ணலாம். எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நல்ல சிம்பிளான ஒரு பேங்கிள். நீங்கள் எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.